நிறைவு செய்தியாக பாஜகவின் தேசிய தலைவராக மிகவும் இளவயதான நிதின் நபீன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த செய்தி எப்படி சார் பாக்குறீங்க? ஜென்சி மிகப்பெரிய போராட்டத்தை செய்வார்கள், ஆட்சி மாற்றம் வரும் அப்படியெல்லாம் ராகுல் காந்தி சொல்லிட்டு இருக்கிறார். ராகுல் காந்தி பிபிசியுமே அதான் எதிர்பார்த்துட்டு இருக்கு. பிபிசி ஏன் நீங்க போராடவில்லைன்னு பாவம் அழுது 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 ஒப்பாரி வச்சு ஒரு கட்டுரையும் எழுதியிருந்தது. ஏன் சார் ஜென்சி போராடணும்? இந்தியால ரொம்ப நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு நாடுனா என்ன தெரியுது, மதம்னா என்ன தெரியுது, கலாச்சாரம்னா என்ன தெரியுது, அந்நியனுடைய ஆக்கிரமிப்புனா என்ன தெரியுது, காங்கிரஸ் இந்து விரோதி என்று தெரிகிறது, நான் நாளைக்கு இஸ்லாத்துக்கு அடிமை, ஜிகாதிகளுக்கு அடிமையாக வேண்டும், நக்சலுக்கு அடிமையாக வேண்டும்லாம் தெரிகிறது. இன்னைக்கு காங்கிரஸ்ல தலைவர்கள் இல்லை, எல்லாருக்கும் வயசாகி போச்சு, இளந்தலைமுறை இல்லை, பெரிய பெரிய கட்சிகளே இல்லை. தமிழகத்திலே திமுக இளைஞர்கள் இல்லை, அதிமுகவில் இளைஞர்கள் இல்லை, பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறது, நாம் தமிழர்ல இருக்கிறது, இப்ப விஜய் கட்சியில கொஞ்சம் இளைஞர்கள் இருக்கலாம், பட் எந்த கட்சியிலும் தமிழ்நாட்டில் இளைஞர்கள் இல்லை. ஆனால் இளம் தலைவர் ராகுல் காந்தி தானே சொல்றாங்க இல்லையா? ஸ்டாலின் கூட இளம் தலைவர் தான். என்ன சார் நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? எத்தனை வருஷம் வரைக்கும் ஸ்டாலின் இளைஞர் அணி தலைவராக இருந்தாரு? இப்போ இளம் தலைவர் தான் சார். நீங்க பாருங்க, என்னைக்காவது நிறைச்ச முடி பார்க்க முடியாதா ஸ்டாலின்ட்ட? சொல்லுங்க எனக்கு. அப்புறம் உங்ககிட்ட தான் சார் நிறைச்ச முடி இருக்கு, அவர்கிட்ட இல்லை சார். இப்ப பாருங்க, ஒரே ஒரு இந்த இது வந்த உடனே நிதின் நபின், அதாவது நபின் அப்படிங்கிற வார்த்தை நவீன் அப்படின்னு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த ஊர் பிரச்சரிப்புல நபின் விக்கு பதிலாக பி போடுறதுங்கிறது இந்த பெங்கால், பீகார், ஒரிசாலாம் உண்டு. நம்மளால நபின் நபின்கிறத நபீன ஆக்கிடக்கூடாதுங்கிற ஒரே ஒரு பயம் மட்டும்தான் எனக்கு. ஆனாலும் கூட நிதின் நபீன் வந்த உடனே 45 வயதில் ஒரு அகில இந்திய கட்சி தலைவர் சார். 33 வயசுல RSS சர்சங்க சாலக்கா பரம்பூஜன் குருஜி கொள்கை. இங்க இது புதுசு இல்லை சார். 33 வருடத்தில் அகில இந்திய தலைமையை RSS இயக்கம் ஒத்தட்டு கொடுத்திருக்கு. அந்த இயக்கத்தினுடைய உந்துதல்ல வந்த ஒரு கட்சி கொடுக்காதா? இது வந்த உடனே இன்னைக்கு ஒரு ப்ரொஃபைல் போட்டிருக்காங்க எல்லா கட்சியிலும், ஒரு பெரிய கட்டுரை அந்தந்த சோசியல் மீடியால பார்த்தா எப்படி இளமையான கட்சியாக இருக்கிறது பிஜேபி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு லிஸ்ட். நீங்க இப்போ அமித்ஷா 2014 பார்ட்டி பிரசிடென்ட் ஆகிறார். அப்ப அவருக்கு வயசு 49, 50 ஆகல. நிதின் கட்கரி 2009 பார்ட்டி பிரசிடென்ட் ஆகிறார். அப்ப அவருக்கு வயசு 52. வெங்கையா நாயுடு 2002 பார்ட்டி பிரசிடென்ட் ஆகிறார். அப்ப அவருக்கு வயசு 53. ராஜ்நாத் சிங் 2005 பார்ட்டி பிரசிடென்ட் ஆகிறார். அவருக்கு வயசு 54. வாஜ்பாய் பார்ட்டி பிரசிடென்ட் ஆகும் போது அவருக்கு வயசு 55. ஆமா, ஃபர்ஸ்ட் டைமா 55. 1980 பார்ட்டி அப்பதான் பிறக்குது. 80 பிறக்கும் போது இன்னைக்கு அதுக்கப்புறம் 55 வருஷம் ஓடி போயாச்சு. முரளி மனோகர் ஜோஷி 1991 பார்ட்டி பிரசிடென்ட், 11 வருஷத்துக்கு அப்புறம் பார்ட்டி பிறந்து 11 வருஷத்துக்கு அப்புறம் பிரசிடென்ட் ஆகிறார். வயசு அப்போ அவருக்கு 57. ஜேபி நட்டா 2019 பிரதம பிரசிடென்ட் ஆகிறார். வயசு 58. அத்வானி 1986 பிரசிடென்ட் ஆகிறார். 58. கிட்டத்தட்ட 3, 6, 7 பிரசிடென்ட்கள் 60 தொடுவதற்கு முன்னால 49 அமித்ஷா ஆச்சார். இப்ப 45 12வது பிரசிடென்ட் ஆயிட்டார் சார். இதுதான் சார் சென்ஸுங்கிறது. நீங்க ஒரே குடும்பம், கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதிக்கு அப்புறம் யாரோ ஒரு ஆளு, நேரு, இந்திரா, ராகுல், அப்புறம் யாரு. என்ன சார் டெமோக்ரஸி? இதுதான் டெமோக்ரஸி. வயசு பாருங்க, இளமையான கட்சியா இல்லையாங்கிறது இது சொல்லும். சிஎம் எடுத்துக்கங்க. புஷ்கர் சிங் தமானி சிஎம் ஆகும்போது வயசு 47. மத்திய பிரதேசனுடைய சிவராஜ் சௌஹான் இன்னைக்கு அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் சென்ட்ரல், அவர் மத்திய பிரதேச சிஎம் ஆகும்போது அவருடைய வயசு 46. ரேகா குப்தா இப்ப டெல்லியிலுடைய சிஎம், அவங்க சிஎம் ஆகும்போது வயசு 50.
யோகி சிஎம் ஆகும்போது 51, மோடி சிஎம் ஆகும்போது 55. அதுவும் எங்குதான், அது எங்குதான். அதனால சார் எங்க சிஎம்களும் எங்க மோகன் யாதவனுடைய இது எனக்கு கிடைக்கல, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடைக்கல, பார்க்கணும். அவரும் எங்க தான் இருப்பார். அப்போ சிஎம் தேர்ந்தெடுக்கும் போது இளைஞர், மாநில தலைவர்கள் தேர்ந்தெடுக்கும் போது இளைஞர், மத்திய தலைவர்கள் தேர்ந்தெடுக்கும். அண்ணாமலை இங்க வரும்போது வயசு தமிழகத்திற்கு அது இந்த வயசுல வேற எந்த மாநிலமும் 38 வயசில் ஒரு மாநில தலைவர். நீங்க யார் வந்திருக்க நினைச்சே பார்க்க முடியாது. அப்போ நம்ம 33 வயசுல குறிஞ்சி கொள்ளவர்கள் வந்தாருன்னு தான் நம்ம சொன்னோம். அதனால இந்த கட்சியில ஏதோ ஹியூமன் ரிசோர்ஸுக்கு ஏதோ அண்டருக்கும், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் அவருக்கு ஆட்சி ஆள தெரியாது, நரேந்திர மோடி குஜராத்ல இருந்து வருகிறார், மாநிலம் தாண்டி அவருக்கு எந்த அனுபவம் இருக்காது, இந்த புண்ணாகலாம் நீங்க ஏமாந்துட்டே இருக்க வேண்டியதான். அப்படி சொல்லி சொல்லி உங்களை ஏமாத்திக்க வேண்டியதான். நல்ல திறமசாலிகள் இருக்கிறார்கள் என்பது இந்த தேர்வில் தெரிகிறது. அது மட்டுமல்ல, கட்சி இளமையாக அடுத்த நாங்க என்ன பண்றோம், அடுத்த 20-30 இயர்ஸுக்கு அடுத்து 30 வருஷம் இருப்பார் சார். இன்னைக்கு அந்த ஆர்டிகிள் என்ன எழுதுறது, இவங்க இப்பதே சொல்றதுனால அடுத்த 20-30 வருஷத்துக்கான தலைமையை அது ரெடி பண்ணி விடுகிறது. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட அவர் ஆளா போடுவாங்க. அது மட்டும் இல்ல, இளைஞர்களை தலைமைக்கு கொண்டு வர அதே நேரத்தில் மூத்தவர்களை அதை வெளியிலேயே அனுப்புவதில்லை. அவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் கொடுத்தல், அவர்களுக்கு வேற வேற இடத்துல கொடுத்து அவர்களுடைய ஆலோசனை பெற்று, தேர்தல் என்றால் அவர்கள் தேர்தல் காலத்துக்கு வந்து விடுகிறார்கள், தேர்தலில் பொறுப்பு வந்து விடுகிறது, அடுத்துறாங்கன்னா எழுதியிருக்காங்க ஆர்டிக்கல். சார் இன்னைக்கு எல்லாரும் இருக்காங்க சார், யாரும் இல்லை எல்லாம். இப்ப தமிழ்நாட்டிலே எடுத்துங்க, அண்ணாமலை அவர்கள் வந்தார்கள், அதுக்காக பொண்ணார் இல்லாம போயிட்டாரா, ராஜா இல்லாம போயிட்டாரா, யார் இல்லாம போனாங்க, எல்லா சீனியர்ஸும் இருந்தாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, கட்சியினுடைய தலைமை யார் ஓடி ஆடி உழைக்கிறார்களோ அவர்களுக்கு பெரியவர்கள் அவர்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும், ஆலோசனை வழங்க வேண்டும். அப்பதானே கட்சி இருக்கும். அதுதான் சார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார். இதயம்ங்கிறது ஒரு இடத்துல இருக்கணும், ரத்தம்ங்கிறது ஓடிட்டே இருக்கணும் சார். ரத்தம் இளமை, இதயம்ங்கிறது உங்க மன வலிமை. மன வலிமை கொண்டவர்கள், ஆற்றல் உள்ளவர்கள் அந்த இடத்துல இருந்து காப்பாங்க. அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி. நீங்க ஜென்னிசெட் அவன் வர்றா, இது வர்றா, அவர்கள் வருவார்கள், இவர் வருவார்கள் சார். ஜென்சிக்கு நம்ம வேலையே இல்லை சார். பஜன் கனெக்ட்னு ஒருத்தர், ஒரு குரூப் பஜன் கிளப்பிங்னு ஒண்ணு, எல்லாம் இளைஞர்களா இருக்காங்க, எல்லாம் பெண்கள் ஆண்கள், என்னமா பண்றாங்க பக்தியோட. அதனால தயவு செய்து ஹிந்துத்துவா நீங்க ஏதோ அது ஒரு ஏஜ் ஃபேக்டர், அது வயதானவர்கள் தான் இந்துக்கள் அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. ஸோ பல இடங்கள்ல 5 லட்சம் பேர் பகவத்கீதை படிக்கிறார்கள், 1 லட்சம் பேர் பகவத்கீதை, இதெல்லாம் வந்து கொண்டு இருக்கிறது. அதனால தயவு செய்து நினைச்சிடாதீங்க. அடுத்து 2047 சென்டினரி இயர் நீங்க பாருங்க, 50வது ஆண்டில் ஆட்சியில் இருந்தது பாரதிய ஜனதா கட்சி. இன்னைக்கு யாரு மத ரீதியாக குற்றம் சாட்டு கொண்டு இருக்கிறாரோ அவர் தான் பார்லிமெண்ட்ல வந்தே மாதிரம் பண்ணாரு. 75வது ஆண்டு ஆட்சி கட்டில இருந்து அது ஜம்ஜம்னு நடத்தினது பாரதிய ஜனதா கட்சி. சென்டினரி இயர், இண்டிபெண்டன்ட் சென்டினரி இயர், அமிர்த கால் அப்படின்னு சொல்றோம், அமிர்த காலம் என்று சொல்றோம். அதை நடத்த போவது பாரதிய ஜனதா கட்சி. அதுக்கு இப்பதே பாரதிய ஜனதா கட்சி தயாராயிருக்கிறது என்பதுதான் இது கொடுக்கக்கூடிய சமிஞ்ஞை. Tara Divine Awards 2025.